கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்குள்ள போகிறோம். இதுவரை ஆதியாகமம் 1 16 அதிகாரங்களை நாம் முடித்து விட்டோம். உலகம் ஆரம்பித்தது முதல் ஆபிராம் அவர்களுடைய வம்சாவழி வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ மேலும் ஆபிராம் என்பவர் ஆபிரகாமாக எப்படி மாறினார், சாராய் என்பவங்க சாராளாக எப்படி மாறினாங்க, அந்த காரியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும்
நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக வலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது அவன் 99 வயதாயிருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணும்போது அவன் 13 வயதாயிருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னா, கர்த்தர் மறுபடியுமாக ஆபிரகாம் இடத்துக்கு வந்து அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். அவரை பலுகி பெருகி செய்வேன், வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியில் இருக்கிற கடற்கரை மணலை போல் பெருகச் செய்வேன் என்று சொன்னார் இல்லைங்களா. அது மறுபடியுமாக அவர் ஒரு நித்திய உடன்படிக்கையாக அவரிடத்தில் செய்வதற்காக வருகிறார். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே உங்கள் மாம்சத்தில் ஒரு அடையாளத்தை தரிக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஏதாவது ஒரு உடன்படிக்கை பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு ரத்தம் சிந்துதல் இருக்கணுங்க. அப்படித்தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட கர்த்தர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக எல்லா ஆண் பிள்ளைகளின் நுனித்தோலையும் அவர் விருத்த சேதனம் பண்ண சொல்லி முதலாக இந்த ஆபிரகாமோட சந்ததிக்கு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் மாத்திரம் கிடையாது, அவர் குடும்பம் மாத்திரம் கிடையாது, அவரோட வீட்டில் யாரெல்லாம் பிறந்தாங்களோ, அவர் யாரை எல்லாம் பணம் கொடுத்து வாங்கினாரோ எல்லாருமே அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும் என்பதாக அவர்களுக்கும் அந்த விருத்த சேதனம் செய்ய சொல்லுகிறார். பாருங்களேன், அது செய்யாதவங்க அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். இப்படியாக அவர் செய்கிறாரு. மறுபடியும் சொல்கிறாரு, இந்த மாதிரி சாராலை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், குமாரனை கொடுக்க போகிறேன், ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாங்க எல்லாம் சொன்னாலும் அவர் முகம் குப்புற விழுந்து நகைக்கிறார். பாருங்களேன், கர்த்தர் இதை ஒரு வாட்டி சொல்லலை, இதோட 3 வாட்டி சொல்லிட்டார். ஆனாலுமே அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவருக்கு 100 வயசும் சாராளுக்கு 90 வயசும் ஆகியிருந்தது. அதனால் அவரோட நம்பிக்கையெல்லாம் குறைந்து போயிருந்தது. அதனால் இஸ்மவேலுக்காக தான் சொல்கிறார் போல நினச்சிக்கிட்டாரு. அவருக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவனையும் ஆசீர்வதிப்பேன், ஆனால் அவனை குறித்து நான் சொல்லலை, சாரால் மூலமாக தான் ஒரு குமாரன் வருவான், அவனுக்கு ஈசாக் என்று நீ பேரிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜாதிகளுக்கு தாயாக இருக்கிற சாரால் அவர்களுடைய அந்த பேருடைய அர்த்தம் என்னென்னா பிரின்சஸ் என்பதாக. சாராலும் அதுதான் குறிக்குது, சாராய் என்கிற பேரும் அதுதான் குறிக்குது. அதே போல் ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன். அது மாத்திரம் இல்லை, ஈசாக்கு என்பவர் வார்த்தைக்கு அர்த்தம் லாஃப் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் பிறந்த பொழுது சந்தோஷமாக எல்லாரும் சிரித்தாங்க, களி கூர்ந்தாங்க. ஸோ இப்படியாக அங்கே அவருடைய குடும்பத்தில் இருந்த அனைவருக்கும் இந்த உடன்படிக்கையின் விருத்த சேதனம் முதலாக ஆரம்பிக்கிறதுங்க பைபிளில். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுது இந்த மாம்சத்துக்குரிய விருத்த சேதனம் இதை அவர் மாற்றி போட்டார்.
ஸோ இயேசு சுவாமி என்ன சொன்னார்னா, நம்ம இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் மாம்சத்திலேருந்து ஆவிக்குரியதாக மாற்றி விட்டார் இப்பொழுது. ஸோ இது எதுக்கான அடையாளம்னா, இந்த அடையாளத்தை வெளி உலகத்தில் இருக்கவங்க யாரும் பார்க்க முடியாது. அது ஒரு ப்ரைவசியாக நமக்கு மட்டும்தான் அது தெரியுன்ற மாதிரியான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே கர்த்தருடைய ரகசியம் அடங்கியிருக்கு. எல்லாத்துலேயுமே கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சுருக்காரு. இந்த விருத்த சேதனத்தின் காரியத்தை இப்பொழுது கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சந்ததியார், இஸ்மவேல் சந்ததியார் இன்னுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கங்க. இன்னும் அந்த ஊர் மக்கள் அது எல்லா 8வது நாள்லேயோ இல்லை 8வது வருஷத்துலேயோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போது கர்த்தர் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைகிறார்களோ அவங்க அனைவருமே ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறுறாங்க. அவங்களுக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணணும். ஸோ மாம்சத்தின் காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே மாற்றிவிட்டார் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். துதிகன மகிமை கர்த்தருக்கே உண்டாகட்டும். ஆமென்.